ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு ப்ரீவியஸ் இயர் சயின்ஸ் அண்ட் சோஷியல் இவிஎஸ் பகுதியில் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ செகண்ட் இவிஎஸ் வீடியோ. கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இளஞ்சிவப்பு நில வரைபடங்களில் எதை குறிப்பிடுகிறது? அதாவது இளஞ்சிவப்பு நிறங்கள் வந்து எதை குறிப்பிட பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்பாட்டு எல்லைகள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்பாட்டு எல்லைகள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. ஓகே மேம், இது எந்த கிளாஸ்லேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது 9th ஸ்டாண்டர்டில் உள்ள நில வரைபட திறன்கள்னு ஒரு பாடம் இருக்குப்பா. அந்த பாடத்திலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதாவது அந்த பாடத்திலேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 2-3 கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமான பாடமும் கூட. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 9th 10th ஜியாகிரஃபி வந்து ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே நம்ம எஸ்டிடிக்குள்ளே ஜியாகிரஃபி லெசன் ஃபுல்லாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, ஓகேவா? ஓகே மேம், இந்த இளஞ்சிவப்பு குறியீடுகள் வந்து நம்ம பன்னாட்டு எல்லைகளை குறிக்க பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ மற்ற ஆப்ஷனுக்குலாம் நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணலாமா? இப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அணைநீர் தேக்கம். அணைநீர் தேக்கம் வந்து என்ன கலரில் வந்து நம்ம வந்து குறிப்பிடுவோம் அப்படின்னா லைட் ப்ளூப்பா. லைட் ப்ளூ கலரில் தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா குறிப்பிடுவோம். லைட் ப்ளூ கலரில் தான் வந்து குறிப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஆர் ஆரஞ்ச். கலங்கரை விளக்கம் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஆர் ஆரஞ்ச். கலங்கரை விளக்கம் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஆர் ஆரஞ்ச் கலரில் இருக்கும். ஓகே மேம், கடல் விளக்குகள் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கடல் விளக்குகள் வந்து சிவப்பு கலரில், அதாவது டார்க் ரெட்டில் இருக்கும். டார்க் ரெட்டில் இருந்தது அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டார்க் ரெட்டில் இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் விளக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து டார்க் ரெட் கலரில் இருக்கும். என்ன கலரில் இருக்கும்? டார்க் ரெட் கலரில். இது வந்து என்ன பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னாப்பா, அதாவது இளஞ்சிவப்பு நிற குறியீடுகள் வந்து இளஞ்சிவப்பு நிற குறியீடுகள்னு கேட்டிருக்காங்க. நிலவரைபடத்தில் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விதமான படங்களை வந்து குறிக்கும், சரியா? அதை தான் இவங்க கேட்டிருக்காங்க. அது இதில் இளஞ்சிவப்பு குறியீடுங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அணைநீர் தேக்கம் அப்படின்னா என்ன கலர் சொன்னேன்? வெளிர் நிலம்னு சொல்லுவாங்க. கரெக்டாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா வெளிர் நிலம் அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து கலங்கரை விளக்கம் வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஆர் ஆரஞ்சு. எல்லோ ஆர் ஆரஞ்சில் இருந்தது அப்படின்னா அது வந்து கலங்கரை விளக்கம். கடல் விளக்குகள் என்ன கலரில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பியூர் ரெட் கலரில் இருக்கும். பன்னாட்டு எல்லைகள் தான் சொன்னோம்ல, இளஞ்சிவப்பு நிற குறியீடுகள் அப்படின்னு. இந்த பாடம் வந்து 9th நிலவரைபட திறன்கள் அப்படிங்கிற பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. அதுலேருந்து ஒரு கேள்வி இல்லைப்பா, நமக்கு 2-3 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க. அந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம், படிச்சுக்கோங்க. 2வது கேள்விக்கு போயிடலாம். இவற்றில் எது புவிப்படத்தின் கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவற்றில் எது புவிப்படத்தோட கூறுகள் இல்லை? இதுவும் அந்த பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் திசைகள் உண்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ், உண்டு. திசைகள் உண்டு. திசைகள் வந்து புவிப்படத்தினுடைய கூறுகள் தான், ஓகேயா? திசைகள் வந்து புவிப்படத்தினுடைய கூறுகள் தான். ஓகே மேம், அப்புறம் தலைப்பு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், தலைப்பும் உண்டு. ஓகே மேம், திரவு வரிசை உண்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், திரவு வரிசையும் உண்டு. நிறங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாப்பா, நமக்கு அடையாளங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு படம், சரியா? அப்படி இருக்கும்போது அது வந்து புவிப்படத்தினுடைய கூறுகள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது, ஓகேயா? அப்போ திசைகள் அப்படிங்கிறது கரெக்ட், தலைப்பு அப்படிங்கிறது கரெக்ட். இதெல்லாம் புவிப்படத்தினுடைய கூறுகள்னு சொல்கிறேன், புரியுதுங்களா? இதெல்லாம் புவிப்படத்தினுடைய கூறுகள். அப்போ எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறங்கள் வராது. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறங்கள் அப்படிங்கிறது சரியான விடை. ஓகே மேம், நம்ம தான் இப்போ தானே பார்த்தோம், நிறங்கள்லாம் பார்த்தோம்ல அப்படின்னு கேட்கலாம். நிறங்கள்ங்கிறது நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக, நம்ம அதை எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதில் வந்து குறியீடுகளை வந்து பயன்படுத்துகிறோம், சரியா? அப்போ புவிப்படத்தினுடைய கூறுகள் இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி என்பது இந்த கேள்விக்கு சரியான விடை. எதெல்லாம் இருக்குங்கிறதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. திசைகள், தலைப்பு, திரவு விசை, இந்த 3மே புவிப்படத்தினுடைய கூறுகள், சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க.
போர்கள் கொடுத்து வருடங்கள் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த போர்கள் யாருக்கு யாருக்கும் இடையில என்ன உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு, அந்த காலத்தில் வந்த பயணிகள், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கேள்விக்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. வந்தவாசி உடன்படிக்கை எந்த வருஷம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1760 நடந்திருக்கும். பாரிஸ் உடன்படிக்கை எந்த வருஷம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1763 நடந்திருக்கும். பாண்டிச்சேரி உடன்படிக்கை வந்து எந்த வருஷம் நடந்திருக்கும் அப்படின்னா 1755 நடந்திருக்கும். ஆற்காட்டு போர் எந்த வருஷம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1751. சரியா, இதெல்லாம் வந்து 8th ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்தவாசி போர் அப்படிங்கிறது எந்த வருடம் அப்படின்னா 1760, பாரிஸ் உடன்படிக்கை 1763, பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755, ஆற்காட்டு போர் 1751. இந்த போர் படிக்கும்போது, வருடங்கள் படிக்கும்போது அதில் ஏதாவது உடன்படிக்கை இருந்தது அப்படின்னா அந்த உடன்படிக்கை யாருக்கும் இடையில இருந்தது அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனையும் படிச்சுக்கோங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. சரியான இணையை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சரியான இணையை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, மக்தப்கள் அப்படிங்கிறது இடைநிலை பள்ளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்தப்கள் அப்படிங்கிறது இடைநிலை பள்ளியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மக்தப்கள்ங்கிறது இடைநிலை பள்ளி வராது. ஏன் வராதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மக்தப்கள்ங்கிறது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங். ஓகே, அப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, 1835ஆம் ஆண்டு மெக்காலேயின் குறிப்பு ஆங்கில வழி கல்வி, இந்த ஆப்ஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து வரும். சரியா, செகண்ட் ஆப்ஷன் வந்து ரைட். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் கரும்பலகை திட்டம் இடைநிலை கல்வி வருமான்னு கேட்டிங்கன்னா வராது. சாலபோகம் கோயில்களுக்கு வழங்கப்பட்ட நிலமான்னு கேட்டால் அதுவும் வராது. ஓகே மேம், அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி, அதாவது 2 மட்டும்தான் சரி. அதாவது 1835ஆம் ஆண்டு மெக்காலேயினுடைய குறிப்பு வந்து ஆங்கில கல்வி வழியை வலியுறுத்துச்சு அப்படின்னு. ஓகே மேம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய மக்தப்கள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னா மக்தப்கள் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் வந்து தங்களது அவங்க வந்து கல்வி கற்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்தப்கள். அதாவது முஸ்லிம்ஸ் பீப்புளுக்காக கொண்டு வந்ததா மக்தப்கள். ஓகே, கரும்பலகை திட்டம் ஆப்ஷன் 3 பொறுத்த மட்டுக்கு என்னன்னாப்பா, கரும்பலகை திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இடைநிலை கல்வியால் கொண்டு வந்தது கிடையாது. அது வந்து எந்த வருஷம் அப்படின்னா 1986 தேசிய கல்விக் கொள்கை தான் கொண்டு வரும். சரியா, தேசிய கல்விக் கொள்கை தான் கொண்டு வரும் இந்த கரும்பலகை திட்டத்தை. ஓகேவா, தேசிய கல்விக் கொள்கை தான் இந்த கரும்பலகை திட்டத்தை கொண்டு வரும். ஓகே மேம், அடுத்த ஆப்ஷன் சாலபோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாலபோகம்னா என்னன்னாப்பா, சோழர் காலத்தில் ஸ்கூல்ஸ்க்கு வந்து இடம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாலபோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாலபோகம்ங்கிறது என்ன அப்படின்னா சோழர்கள் காலத்தில் வந்து இடம் கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல்ஸ்க்கு வந்து இடங்கள் கொடுத்துருப்பாங்க, அதுதான் என்னது அப்படின்னா சாலபோகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சாலபோகம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா சாலபோகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது மாதிரி இந்த இடங்கள் சம்மந்தப்பட்டதுலையும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்கப்பா. பிரம்மதேயம்னா என்ன, காக்ரானா என்ன, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பேரரசு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பேரரசில் அவங்க ஏதாவது இடங்கள் வந்து தானமாக வழங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. இந்த கேள்விக்கான சரியான விடை அதாவது 1835ஆம் ஆண்டு மெக்காலேயினுடைய கல்வி குறிப்புகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு இது மட்டும்தான் சரியான விடை. ஓகேவா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு கொஸ்டின் எடுத்தா அப்படின்னா நம்ம அந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் ரீட் பண்ணிட்டு போறதுல வந்து நமக்கு எந்த யூஸுமே இருக்காது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறதுனுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து கண்டிப்பாக பயன்படும் அப்படிங்கிறதுனால தான். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழ்கண்டவைகளுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, முதல்ல இது எந்த பாடம்னு சொல்லிடுறேன். இதுவும் நிலவரைபடத்திறங்கள் 9th வந்து நிலவரைபடத்திறங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. ஸோ அதுலேருந்து கேட்ட கேள்வி தான். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சரியா அப்படின்னு கேட்டால் இது வந்து தப்பு. இது நான் கரெக்டாக என்னன்னு சொல்கிறேன். அடுத்து ஐரோப்பாவில் வந்து கலிலியோங்கிறது சரி, சீனால பீடோங்கிறது சரி, பவன்கிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம். ஓகே மேம், அமெரிக்க ஐக்கிய நாடு. அப்போ அமெரிக்கன் ஐக்கிய நாடில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நவ் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அதாவது இதில் இது வந்து விண்வெளி ஆராய்ச்சி கழகங்களுடைய பேர் தான். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் ஸ்டார். அதாவது இதோட பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் ஸ்டார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த இதோட பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் ஸ்டார் அப்படிங்கிறது தான். சரியா? இதுவும் வந்து அந்த அந்த லெசனில் எதாவது அந்த நிலவரப்படுத்துகிற பாடம் இருக்கு இல்லையா, அதில் இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். ரொம்ப முக்கியமான கேள்வி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது சரியாக பொருந்தி இருக்கு பொருந்தலை அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் படிக்கும்போது அதில் பொருத்தம் இல்லாதது எது இருந்தால் அதுக்கு எது பொருத்தமானதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அமெரிக்க ஐக்கிய நாடு என்னப்பா வரும்? நவ் ஸ்டார். இந்த நவ் ஸ்டார் பற்றி கூடுதலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா இது என்ன அப்படி, இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உலக இடத்தினுடைய வரைபடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. சரியா? உலகளாவிய அமைவிடத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து எது பயன்படும் அப்படின்னா இந்த வந்து நவ் ஸ்டார் அப்படிங்கிறது பயன்படும். இன்னொரு தடவை சொல்கிறேன், அமெரிக்க ஐக்கிய நாடு எதுப்பா? நவ் ஸ்டார். ஐரோப்பா கலிலியோ சரி, ஜீனா பீடோ சரி, பவன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் சரி. இதில் அமெரிக்க ஐக்கிய நாடு மட்டும் தப்பாக போயிருந்ததில்ல, நாவிக்னு கொடுத்துருந்தாங்க. அது அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் பேர் நாவிக் கிடையாது, நவ் ஸ்டார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரியா? அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இபின் பாதுதா கரெக்டாக பொருத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ், அவர் ஒரு 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பையனே. அல்பெருனி கரெக்டா மேடம் கேட்டா மார்க்கோபோலோ 13ஆம் நூற்றாண்டா? கரெக்ட். ஓகே, இதில் எது தப்பாக பொருத்தியிருக்காங்க அப்படின்னா அதை மாதிரி கொஸ்டின் படிக்கும்போது சரியாக பொருத்தியிருக்காங்களா இல்லை பொருத்தலையாங்கிறத தெரிஞ்சுப்பிடிங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரசாக் வந்து 16ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் கிடையாது. அப்துல் ரசாக் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான். அப்துல் ரசாக்கும் இபின் பாதுதாவும் ஒரே காலகட்டத்தை சார்ந்த வெளிநாட்டு பயணிகள் தான், இந்த டிராவலர்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க. சரியா? அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, டேனியர்கள் 1620 தரங்கம்பாடியில் தங்களது குடியேற்றத்தை நிறுவினர். ஓகே, அவங்க வந்து 1620 தான் நிறுவனாங்க. அடுத்து 1862 இந்தியர்களிடமிருந்து தங்கள் குடியேற்றத்தை ஆங்கிலேயருக்கு விற்றனர். இது சரியான்னு கேட்டால் தப்பு. நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இப்போ சொல்கிறேன் பாருங்க. தரங்கம்பாடியை டேனியர்கள் டான்ஸ்பர்க் என்று அழைத்தனர். ஏன்னா அந்த இடத்துல நிறைய பொருட்களும் இருந்தது, அதனால அவங்க அப்படி அழைச்சாங்க. சீகன் பால்கு தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீகன் பால்கு. அப்போ இந்த கேள்விக்கான விடை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 சரி. ஓகே மேம், அப்போ 2 ஏன் தப்பு அப்படின்னா ஆக்சுவலாக என்னன்னாப்பா 1862 வந்து டேனியர்கள் இந்தியாவை தங்கள் குடியேற்றத்தை ஆங்கிலேயருக்கு விற்றனர்னு இருக்கும்ல, ஆக்சுவலாக அது ராங். எப்படி ராங் அப்படின்னா அதாவது 1620 வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குடியேற்றத்தை நிறுவுவாங்க. 1676 வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1676 வந்து சிராம்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய வணிகத்தலத்தை நிறுவுவாங்க. 1676 சிராம்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து தங்களுடைய வணிகத்தலத்தை நிறுவுவாங்க. அதே 1620 தரங்கம்பாடியில். சரியா? இப்படி இருக்கிற காலத்தில் ரொம்ப குறுகிய காலத்திலே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய குடியேற்றத்தை வந்து ஆங்கிலேயர்களுடைய ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணதுனால இவ்வளோ காலம்லாம் வந்து அவங்க வந்து ஆட்சி பண்ணியிருக்கவே மாட்டாங்க. சரியா? அப்போ 2வது ஆப்ஷன் வந்து ராங். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? எது புறச்சட்டகம் பெற்றுள்ள விலங்கிற்கு உதாரணம்? இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் அப்படிங்கிறது சரியான விடை. இது வந்து 6th 7th இருக்கக்கூடிய பயாலஜி பார்ட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. சரியா? அந்த உயிரியல் பகுதியிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சயின்ஸுக்கும் எந்த கிளாஸ்னு சொல்லுங்கள் மேம். சயின்ஸுக்கு வந்து நம்ம ஏன் கரெக்டாக வந்து கிளாஸ் சொல்ல முடியாதுன்னா இப்போ நீங்கள் நார்மலாக புக்கு எடுத்து பாருங்கள். 6thலேயும் ஒரு ஒளியியல் பாடம் இருக்கும், 7thலேயும் ஒரு ஒளியியல் பாடம் இருக்கும். 6thலேயும் சுகாதாரம்னு இருக்கும், 7thலேயும் ஒரு சுகாதாரம்னு இருக்கும். அதனால் வந்து எக்ஸாக்டாக நமக்கு எந்த லெசன் சொல்ல முடியாது. பட் அது எந்த ஏரியாக்குள்ளே கேட்டிருக்காங்கிறது நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? பாக்சைட் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? பாக்சைட் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னா பிரெஞ்சு மொழியிலிருந்து பெறப்பட்டது. அது மாதிரி இந்த சயின்ஸு சோஷியலில் படிக்கும்போது வந்து எந்த லாங்குவேஜ் அது என்ன சொல்கிறது அந்த எந்த லாங்குவேஜ்லேருந்து அதோட பொருள் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஓகே, பாக்சைட்ங்கிறது எதோட தாதுன்னு தெரியுமா? அலுமினியத்தோட தாதுவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாக்சைட்னு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுவும் 6th 7th 8th ஏரியாவில் தான் கேட்டிருக்காங்க. அதாவது எப்படி கேட்டிருக்காங்கன்னாப்பா இப்போ நம்ம 2 கொஸ்டின் பார்த்தது வரைக்கும் சொல்கிறேன். நம்ம இந்த 2 கொஸ்டின் கான்செப்ட் என்னன்னா
ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து 9th 10th அந்த மாதிரியும் நம்ம உயிரியல் பகுதி அது வந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 6th 7th 8th அப்படி கேட்டிருக்காங்க. பட் நம்ம இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் வச்சு ஜட்ஜ் பண்ணி இதை மட்டும் படித்தா போதும்னு நினைக்கக்கூடாது, எல்லாத்தையுமே படிக்கணும். ஓகேயா? அதுதான். அடுத்து பாருங்கள், சட்டப்பிரிவு 187 188. இது வந்து ஒரு சட்டப்பிரிவு. ஏற்கனவே நம்ம நேற்று ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அடிப்படை கடமைகள் பற்றின கமிட்டி பேர் என்ன பேர் அப்படின்னு, ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்னு. அதை மாதிரி சிவிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு முதல்ல சொல்கிறது, தயவு செய்து 10th இருக்கக்கூடிய சிவிக்ஸை ஃபஸ்ட்டு படிங்க. 10th இருக்க சிவிக்ஸை படிச்சுட்டிங்கன்னா அதில் ஒரு 5 பாடம் இருக்குது. அந்த 5 பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம். அதை படிச்சுட்டிங்கனாலே நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், ஈஸியாக சிவிக்ஸில் இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் பண்ண முடியும். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. ஃபர்ஸ்ட் 157 மற்றும் 158 அப்படி என்னங்கிறது ஆளுநருக்கான தகுதிகள். ஆளுநருக்கான தகுதிகள் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 157 மற்றும் 158. சட்டப்பிரிவு 63 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவருக்கான பதவியை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா பிரிவு 63. அடுத்து சட்டப்பிரிவு 72 அப்படிங்கிறது என்னன்னாப்பா, இப்போ நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தண்டனையை நிறுத்தவோ அல்லது அந்த நிறுத்தணும், அப்படி இல்லைன்னா தண்டனை தள்ளி வைக்கிறக்கூடிய அதிகாரத்துக்குள்ள சட்டப்பிரிவு தான் இது. சரியா? அடுத்து 361ங்கிறது ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகள். சட்டப்பிரிவு 361ங்கிறது ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகள். நமக்கு 10th பாக்ஸில் நிறைய உரிமைகள், சட்டப்பிரிவு, கடமைகள் பற்றினது பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. படிக்காமல் தயவு செய்து போடாதீங்க. அதுல இருந்து கண்டிப்பாக 2 or 3 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அதிகாலையில் புற்களின் இலைகளின் மேற்பரப்பில் பனித்துளிகள் போன்ற நீர்த்துளிகள் காணப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது நிகழ்ச்சியில் பெயர் மற்றும் அதற்கு காரணமான சிறப்பு செல்களின் பெயரை கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னன்னாப்பா, நீர் வடிதல் மற்றும் ஹைடை தேடுகள். அந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா நீர் வடிதல் அப்படின்னு. அது வந்து எங்க அந்த செல்களினுடைய பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைடோ தோடுகள் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இதெல்லாம் 6th 7th 8th இருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்து வேர்களற்ற தாவரம். வேர்களற்ற தாவரம் அப்படிங்கிறது எது அப்படின்னா உல்ஃபியா. இந்த கொடுத்துருக்கிறதுல வேர்களற்ற தாவரம் எது அப்படின்னா உல்ஃபியா. அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள தாவரங்களில் இருந்து விதைகளை உருவாக்கும் சூர்ப்பையற்ற தாவரத்தை தேர்ந்தெடுக்கவும். சூர்ப்பையற்ற தாவரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தாவரங்களில் விதைகளை உருவாக்கும் சூர்ப்பையற்ற தாவரத்தை தேர்ந்தெடுக்கவும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனஸ் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக மாறும் நிகழ்வு எதற்கு உதாரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக மாறக்கூடிய நிகழ்வு சிதை மாற்றம். இப்போ நான் படிக்கிற சயின்ஸில் உள்ள எல்லா கொஸ்டினுமே 6th 7th 8th. சில கொஸ்டின் மட்டும் வித்தியாசமாக இருந்தது அப்படின்னா நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கோழிகளுக்கு உருவாகும் ராணிகெட் நோய் இது வந்து ஒரு வைரஸ் நோயா பூஞ்சை நோயான்னு கேட்டிருக்காங்க. இந்த கோழிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் இந்த ராணிகெட் நோயை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வைரஸ் நோயின்னு தான் சொல்லுவோம். அடுத்து கார்போஹைட்ரேட்டுகள் என்பவை டேஸ் 1 2 மற்றும் 3 ஆகியவற்றை கொண்ட கனிம கூட்டு பொருட்களாகும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வரும். 1 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 3 கார்பன் வரும். 1 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 3 கார்பன் சொல்லி வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? மனித எலும்பு கூட்டின் மிக லேசான எலும்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸுங்கிறது நம்மளோட மிடில் இயரில் இருக்கக்கூடிய எலும்பை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேட்ஸ்னு சொல்லுவோம். அந்த எலும்பு வந்து ரொம்ப லேசாக இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ரத்த சிவப்பு செல்கள் விரைவில் இறந்துவிட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உட்கரு இல்லாமை. இதுவும் 8th இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதில் வந்து ரத்த சிவப்பு செல்கள், ரத்த வெள்ளை செல்கள், அதனுடைய கால அளவெல்லாம் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ரத்த சிவப்பணுக்களினுடைய எண்ணிக்கை படிப்போம், அதெல்லாம் படிப்போம். பட் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க இல்லையா? ரத்த சிவப்பு செல்கள் விரைவில் இறந்துவிட காரணம் என்ன அப்படின்னா உட்கரு இல்லாமை அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? ஈறுகளில் ரத்த கசிவிற்கு காரணம் விட்டமின் சி என்பது சரியான விடை. நமக்கு விட்டமின் சி குறைவால தான். இது ஒரு பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ 6th 7th கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் என்னென்ன விட்டமின் குறைபாடுனால நமக்கு என்னென்ன நோய்கள் வருது அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் DDM தொடர்புடையதல்ல? இது கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதால் ஏற்படுகிறது. ஓகே, கரெக்ட். போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமை, கரெக்ட். மரபு வழி சுற்றுச்சூழல் காரணிகள் காரணமாக உண்டாகிறது, இதுவும் கரெக்டு தான். அப்போ இதுதான் தப்பு. ஓகே, இன்சுலின் உற்பத்தி அளவு போதுமானதாக உள்ளது, ஆனால் அதன் செயல்பாடு குறைவாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா இன்சுலின் வந்து உடம்புக்கு தேவையான இன்சுலின் அளவு கரெக்டாக சுரக்காது. மேலே கொடுத்துருக்காங்கல்ல போதுமான அளவு,
அந்த இன்சுலின் அளவு சுரந்து அதனோட செயல்பாடு குறைவாக உள்ளதுன்னு இல்லை, அந்த இன்சுலின் நம்ம உடம்புக்கு தேவையான இன்சுலின் வந்து கரெக்டாக சுரக்காமல் இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? திண்ம இயக்க பொருட்களில் செயல்படும் ஆக்சிகரணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NO3 அப்படிங்கிறது தான் சரி. NO-3 என்பது தான் சரி. அடுத்த கொஸ்டின், நீரை முதலில் தயாரித்தவர், உற்பத்தி செய்ததன் மூலம் அறியப்பட்டார், அதுக்கு அவர் இட்ட பெயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி கேவ்னிஷ் அப்படிங்கிறவர் தான் நீரை வந்து முதல்ல தயாரித்தவர். அவர் வந்து என்ன பெயர் இட்டார் அப்படின்னா ஹைட்ரஜன் உற்பத்தி செய்கிறதன் மூலமாக அறியப்பட்டார். அவர் அதற்கு இட்ட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எளிதில் எரியும் காற்று அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு சயின்ஸ் கொஸ்டினை பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்கும், என்னடா சயின்ஸ் கொஸ்டின் இப்படிலாம் இருக்கேன்னு. ஆனால் நல்ல புக்கை எடுத்து வச்சுட்டு உட்காந்து பாருங்கள். இந்த புக் பேக்கு, பாக்ஸ் இன்ஃபர்மேஷனு, மீல் பார்வைன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. நமக்கு ரொம்ப உள்ளத்தள்ளி மேக்ஸிமம் கொஸ்டினை கவுண்ட் பண்ணிடலாம் அந்த மாதிரி கேட்டிருக்க கொஸ்டினை. ஸோ பயப்படாதீங்க. இப்போ ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா புக் பேக் தரவாக பிடிச்சிருங்க. ஏன்னா நமக்கு கண்டென்ட் நிறைய இருக்குல்ல, நம்ம சயின்ஸ் படிக்கணும், சோஷியல் படிக்கணும், மேக்ஸ் பார்க்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து புக் பேக்கு, மீல் பார்வை, இந்த மூணையும் படிச்சுட்டிங்கனாலே ஓரளவு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு லெசன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த லெசனில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், எந்த வெப்பநிலையில் கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டியாக மாறுகிறது? -57 டிகிரி செல்சியஸ். இதெல்லாம் பாக்ஸில் இருக்கிற கேள்விதான். எந்த வெப்பநிலையில் கார்பன் டை ஆக்சைடு உயர் பனிக்கட்டியாக மாறுகிறது அப்படின்னா -57 டிகிரி செல்சியஸ். ஓகேயா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? 1 லிட்டர் கடல் நீரில் கரைந்துள்ள சோடியம் குளோரைடின் அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கிராம். 1 லிட்டர் கடல் நீரில் கரைந்துள்ள சோடியம் குளோரைடு, அந்த சோடியம் குளோரைடு அந்த கடல் நீரில் தானே இருக்குது சோடியம் குளோரைடு. கடல் நீரில் கலந்துள்ள உப்பினுடைய பேர் கூட என்னது அப்படின்னு கேட்கலாம், சோடியம் குளோரைடு. அது எத்தனை அப்படின்னா 35 கிராம். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? திட பனிக்கட்டியை தண்ணீராக மாற்ற தேவைப்படும் போது வெப்ப ஆற்றலின் அளவு எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? உள்ளுறை வெப்பம்னு சொல்லுவோம். சரியா? உள்ளுறை வெப்பம். அதே மாதிரி அந்த வெப்பவியல் வந்து எல்லா கிளாஸ்லையுமே இருக்குப்பா. 6th 7th ஒரு 3-4 கிளாஸ்ல இருக்கு. அந்த வெப்பவியல் படிக்கும் போதே வெப்பம்னா என்ன, வெப்ப ஆற்றல்னா என்ன, உள்ளுறை வெப்பம்னா என்ன, வெப்ப ஏற்புத்திறனா என்ன, ரொம்ப பேசிக்காக தான். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னா, நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எல்லாத்தையும் படிப்போம். பட் எந்த கான்செப்ட் படிக்கணுமோ அதை நம்ம வந்து படிக்காமல் போயிடும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய டைம் என்ன ஆகிடும்னா ஓவராக ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் தேடி கண்டென்ட் படித்து நோட்டு போட்டு எழுதி ரொம்ப பேசிக்கான இருக்க வேண்டிய விஷயங்களை வந்து விட்டுருவோம். ஸோ சயின்ஸ் வந்து அப்படி பண்ணிடாதீங்க. ஓகேவா? அதனால் ரொம்ப பேசிக்காக இருக்கிறத ஃபஸ்ட்டு தரவு பண்ணிவிட்டு அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத படிச்சுக்கலாம். ஓகேயா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? பின்வரும் உலோக கலவைகளில் ஆகாயத்தின் உதிரி பாகங்கள் தயாரிக்க பயன்படும் இரும்பு கலவை எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிக்கல் இரும்பு தான் பயன்படுத்துவாங்க. அதாவது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உலோகங்கள் வந்து வேறு விதமான இரும்பு பயன்படுத்துவாங்க. அது மாதிரி ஒன்னொன்றுக்கும் வித்தியாசமாக இரும்புகளை பயன்படுத்துவாங்க. சரி, அது மாதிரி ஆகாய விமானத்தின் உதிரி பாகங்கள் தயாரிக்க பயன்படும் இரும்பு கலவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் இரும்பு அப்படிங்கிறது சரியான விடை. ஓகேயா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? டீசல் என்ஜின்களில் எரிபொருள் பற்ற வைப்பு தாமதத்தை அளவிடப்படும் அலகு எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டேன் எண்ணு சொல்லுவாங்க. டீசல் என்ஜின்களில் எரிபொருள் பற்ற வைப்பு தாமதத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டேன் எண் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 69 கிராம் சோடியத்தின் மோல்களை கணக்கிடு. ரொம்ப ஈஸிப்பா. சோடியத்தினுடைய எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க, அதோட பொருண்மை எண்ணும் கொடுத்துட்டாங்க. ரெண்டையும் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். இதுக்கு ஆன்சர் வந்து 3 மோல். அதே மாதிரிப்பா இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய சம்ஸ், புக் பேக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ், ஏன்னா நீங்கள் ஒளியியல் பாடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள், மேக்ஸிமம் சம்ஸ் தான் ரொம்ப ஈஸியான சம்ஸ். சும்மா டிவைட் பண்ணுற மாதிரி மல்டிப்ளை பண்ணுற மாதிரி சம்ஸ் தான் போட்டிருப்பாங்க. நம்ம அதுக்கு வந்து லைட்டாக ஒரு தடவை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தா போதும், நம்ம படித்தா கூட மறந்துடுவோன்னு இருக்கும். இந்த மாதிரி பார்க்குற விஷயங்கள் மறக்காது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த கொஸ்டினை பாருங்கள். 69 கிராம் சோடியத்தின் மோல்களை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோடியத்தோட பொருண்மை என்னென்னா 23. பொருண்மை எண்ணும் கொடுத்துட்டாங்க, சோடியத்தினுடைய எடையும் கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டையும் ஈஸியாக டிவைட் பண்ணி போட்டால் நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். காற்றில் உள்ள பகுதி பொருட்கள் ஏபி இடத்திற்கு இடம் சிறிதளவு மாறுபட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரியமில வாயு, நீராவி, தூசு போன்றவைகளின் இயல்பு மாறுபடுவதால். இது எல்லாமே மாறுபட்டுச்சு அப்படின்னா காற்றில் உள்ள பகுதி பொருட்களின் இயல்பு வந்து
ஏன்னா காற்றுங்கிறது அது தனிப்பட்ட பொருள் கிடையாது, அதில் வந்து எல்லாமே கலந்துருக்கும். அந்த பகுதி பொருட்களினுடைய அளவு மாறுபடுச்சு அப்படின்னா இதுவும் என்ன செய்யும், கண்டிப்பாக மாறுபடும். ஸோ கரியமில வாயு, தூசு போன்றவைகளின் இயல்பு மாறுபடுவதால் அப்படிங்கிறது சரியான விடை. சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கீழ்கண்டவற்றில் எது கண்ணாடி தயாரிக்க பயன்படுகிறது? இது வந்து 2 பொருள் பயன்படும்பா. சுட்ட சுண்ணாம்பு, சுண்ணாம்புக்கல். சுட்ட சுண்ணாம்பு, சுண்ணாம்புக்கல் ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு பயன்படுது. ஓகேவா? எது கண்ணாடிக்கு தயாரிக்க பயன்படுது? சுட்ட சுண்ணாம்பு, சுண்ணாம்புக்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு 30 கொஸ்டின் பார்த்தோம். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் கிவ் 1 லைக். ஏன்னா நெக்ஸ்ட் நிறைய கண்டென்ட், நிறைய டிப்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ.